அனுப்பி இருப்பதற்கு கண்டனம் வலுக்கிறது. இடி சாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. பட்டியலினத்தைச் சேர்ந்த இருவருக்கு சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திலிருந்து ஜூலை 5ஆம் தேதி இருவரும் விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த நடைமுறைக்கு மாறாக ஏற்கனவே அவருடைய சாதியை குறிப்பிட்டு கூப்பிடுவது அல்லது எழுதுவது என்பது சட்டப்படி குற்றமாகும் என்பது எல்லோருக்குமே தெரியும். வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாறேன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். அமலாக்கத்துறை ஒரு மத்திய ஒன்றிய அரசாங்கத்துடைய அமலாக்கத்துறை ஆர்டிகல் 17 படி untouchability has been eradicated, abolished என்று சொல்லக்கூடிய அடிப்படை சட்டத்தை தெரிந்து கொண்ட பின்னாலும் இப்படி ஒரு விழிப்பு செய்து அனுப்பியிருப்பது என்பது அரசியல் சாசனம் மட்டுமல்ல, அது சட்டப்படி 1989ஆம் ஆண்டு வன்கொடுமை சட்டப்படி குற்றமாகும். ஆகவே சம்மன் அனுப்புகிற பொழுது அந்த குற்றவாளியின் பெயரை குறிப்பிடலாம், முகவரியை குறிப்பிடலாம். ஆனால் இது நடந்திருக்கிற கொடுமை என்னவென்று சொன்னால், குற்றவாளியினுடைய சாதியை பதிவிட்டு சம்மன் அனுப்பி இருக்கிறார்கள். என்ன கொடுமை சரவணன்! ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனின் ஆவணங்களிலிருந்து தெரிய வருகிறது. நாட்டிற்கே வழியில்லாத விவசாயிக்கு அதிக சொத்து சேர்த்திருப்பதாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் பாஜக பிரமுகரின் தூண்டுதலால் சம்மன் அனுப்பப்பட்டதா? நடந்தது என்ன?